ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 354வது நாம திருப்பெயர் பிராஜாபத்தியஸ்வரூபகாய நமஹ. கருவுண்டாக்கும் சக்தியின் ஒருவனுக்கு நமஸ்காரம். பிராஜாபத்திய கருவை உண்டாக்கும் சக்தியின் ஸ்வரூபக ஒருவன். அதாவது இது ராமாயணத்தோடு தொடர்புடையதான ஒரு நாமா. தசரதனுடைய 3 மனைவிகளுக்கும் கருவுறுவதற்கான சக்தி அடங்கிய பாயசத்தை கொண்டு வந்த மகா புருஷனே பிராஜாபத்திய புருஷன்னு வால்மீகி ராமாயணமானது சொல்கிறது. பாலகாண்டம் 16வது சர்க்கத்தினுடைய தலைப்பு சொல்கிறது. புத்திரேஷ்டி யஜ்ஞாக்னி குண்டாத்து பிராதுர்பூதேன பிராஜாபத்திய புருஷேன பாயசஸ்யார்ப்பணம் தத்புக்த்வா ராக்னீனாம் கர்ப்பதாரணம்னு அங்கே தலைப்பு. அதாவது புத்திரகாமேஷ்டி யாகத்தில் அக்னிகுண்டத்திலிருந்து தோன்றிய பிராஜாபத்திய புருஷன் பாயசத்தை கொடுக்கறதும் அதை சாப்பிட்டு அரசிகள் கருவுற்றதும்னு இருக்குது. இந்த சர்க்கத்தில் பாயசம் கொண்டு வந்த பிராஜாபத்திய புருஷனுக்கு கூறப்பட்டுள்ள எல்லா அங்கலக்ஷண ஆபரண அடமொழிகள் எல்லாம் இந்த சஹஸ்ரநாம அஷ்டோத்திரங்களோடு ஒத்து வரது. அந்த திவ்ய புருஷன் ஸ்ரீ பூதநாதனே, அதாவது சாஸ்தாவே அப்படின்னு துணியக்கூடிய ஆதாரம் நிறைய 14-15வது இந்த சர்க்கத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்னால நல்லா தெரியறது. இதில் 11வது ஸ்லோகத்தில், அதாவது ராமாயணத்தில் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். தசரதனுடைய புத்திரகாமேஷ்டி யாக குண்டத்திலிருந்து மகாவீரியமும் மகாபலமும் பொருந்திய பூதம் போன்ற ஒரு புருஷன் தோன்றினான் அப்படின்னு அங்கே ஒன்று சொல்கிறது. இவருக்குத்தான் பூதநாதர்ங்கிற பேர் ஏகதேசம். அப்படின்னா பூதநாதர்னா சாஸ்தாவுக்குன்னே இருக்கக்கூடியதான பேர் அது. அப்புறம் 14வது ஸ்லோகம் திவாகர சமாகாரம் தீப்தானல சிகோபமம் தப்தஜாம்பூனதமயீம் ராஜதாந்த பரிச்சதாம். அதாவது சூரியனை போன்ற அக்னிஜ்வாலையை போலும் ஒளிவீசுற அந்த பிராஜாபத்திய புருஷன் வெள்ளி மூடியவுடைய உருக்கி வார்த்த ஜம்பூனத தங்கத்தாலான அந்த பாத்திரம் திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீம் இவ பிரியாம் பிரகிருஹ்ய விபுலாம் தோர்பியாம் ஸ்வயம் மாயாமயீம் இவ. அந்த திவ்யமான பாயசம் முழுவதும் நிரம்பிய அந்த தங்க பாத்திரத்தை வெள்ளி மூடியினால தனது பிரியமான மனைவிகளே மாயால உருவெடுத்தது போன்ற பாத்திரத்தை பரந்த தோள்களில் சுமந்து கொண்டு வந்தார். அபிவாத்திய தத்பூதம் அத்புதம் பிரியதரிசனம் முதா பரமயா யுக்தச்சகாராபி பிரதட்சிணம். பார்ப்பதற்கு ரொம்ப பிரியமானவரான அந்த பூதநாதரை தசரதன் மிகுந்த சந்தோஷத்தோட பிரதட்சிணம் செய்து வணங்கினான். ததஸ்தத்புத பிரக்யம் பூதம் பரமபாஸ்வரம் சம்பர்த்தகித்வா தற்கர்ம தத்ரைவாந்தர தீயத. அந்த அற்புதமான பேரொளி படைத்த பூதநாதர் தனது கடமை முடிஞ்ச உடனே அங்கிருந்து மறைஞ்சுட்டார். இதில் வெள்ளியரான மூடிங்கிறது ஸ்ரீ பூர்ணாதேவியை குறிக்கிறது. ஏன்னா பூர்ணான்னா வெள்ளின்னு ஒரு அர்த்தம். வெண்ணிற ஒளி மிகுந்து காணப்படுவதால் தான் பௌர்ணமிக்கு பூர்ணமாசின்னு பேர். தங்கத்தாலான பாத்திரம் புஷ்களாதேவியை குறிக்கிறது. எப்படின்னா பொன்மாறி பெய்யக்கூடிய மேகத்துக்கு புஷ்களாவர்த்த மேகம்னு ஒன்று பேர். அதனால காதலரை தரும் பெரு வேள்விக்குரிய எல்லாம் கடிதமைப்ப மாதவரிற் பெரியோனும் மற்றதனை முற்றுவித்தான் சோதிவனி பொற்கழகத்து சுதையனைய வெண்சோறுவோர் பூதகணத்து அரசு ஏந்தி அனல் நின்றும் புறப்பட அப்படின்னு கம்பராமாயணம் பாலகாண்டம் குரமுறை கிளத்து படலத்தில் செய்யுள் 18 சொல்றது. தசரதனும் அன்புக்குரிய புதல்வரை தரும் பெருவேள்விக்குரிய பொருட்கள் எல்லாம் விரவில வரவழைக்க மிக்க தவமுடையோரில் சிறந்த ரிஷிசிருங்க முனிவர வேள்வியை செய்து முடித்தார். அந்த யாகுண்டத்தினுடைய தீயிலிருந்து பூதகணங்களினுடைய அரசன் பூதநாதன் ஒளி பொருந்திய அழகிய புன்மயமான பாத்திரத்தில் அமுதத்தை ஒத்த பாயசத்துடன் தோன்றினார்னு சொல்றது. தசரதனுடைய புத்திரகாமேஷ்டி யாகத்தில் பாயசம் கொண்டு வந்த திவ்ய புருஷன் சாஸ்தா அப்படிங்கிறதான கருத்து தமக்கும் இருக்குன்னு இந்த சாஸ்தா கோபாலர் ஆசிரியர் கிட்டக்க பல வருஷங்களுக்கு முன்னாடி வில்லிவாக்கம் ஸ்ரீ விஸ்வநாத சர்மா அவர்கள் சொல்லியிருக்கார். அது பற்றி அவர்கள் வெளியிட்ட சாஸ்தா மகாத்மியங்கிற பத்திரிகையிலையும் 1997 மார்ச் ஏப்ரலில் எழுதியிருந்தார். அதன்படி அடிப்படையில் ஆராய்ச்சி செஞ்சு இவ்விஷயமானது எழுதப்பட்டிருக்குங்கிறத இங்கே சொல்கிறார். அதனால் இன்னொரு முக்கியமான அர்த்தம், சாஸ்தாவுக்கு பாயசம்ங்கிறது ரொம்ப பிரியமான ஒன்று. இன்றைக்கும் சாஸ்தா பிரீத்திகளில் கருடக்குறிச்சி, நூரணி,
அதே பிரகாரம் எல்லா இடத்துலையும் கொச்சியில் எல்லா இடத்துலையும் ஆண்டவனுக்கு நேருதலில் பெரிய பெரிய உருளியில் பாயசங்கள் அங்கேயே வச்சு ஆகி அது அப்படியே நிவேத்தியமானதுங்கிறதான ஒரு தாத்பரியம் இருக்கிற காரணத்தினால பிராஜாபத்திய புருஷன்கிறது சாஸ்தா தான். அந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்ட பூதநாதருங்கிறது சாஸ்தாங்கிறது எந்த சந்தேகமே இல்லைங்கிறது இதனால் தெரிய வருது. ஏன்னா சாஸ்தாவுக்கு தான் புத்திரத்தரதில் பெரிய விசேஷம் உள்ளவர், புத்திரன் கொடுக்கறதுல புத்திர பிரதர்னே ரொம்ப மகிமை இருக்குது. ஏன்னா சுவாமியில் சிவபுத்திரர்களில் புத்திரர்கள் புத்திரனை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி சாஸ்தா தான். அதாவது பிள்ளையார் குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறதாக லாக்ஷா லாபன்கிற பேரோட வடக்க இருக்கக்கூடியதாக மகாராஷ்டிரங்களில் இருக்குது. ஆனால் நம்ம பக்கம் இல்லை. சுப்பிரமணிய சுவாமி புத்திரனை வச்சுட்டு இருக்கக்கூடியதாக எங்கேயும் இல்லை. ஆனால் சாஸ்தா புத்திரனோடவே சேர்ந்து இருக்கார். எப்போ வந்தாலும் புத்திரனோட சேர்ந்து தான் வரார். சாஸ்தா பிரீத்திக்கும் அவருக்கு செல்லப்பிள்ளை அப்படிங்கிறதானது ஒரு பேர். சம்ஸ்கிருதத்தில் சத்தியகன்னு பேர். கேரளத்துக்கிட்ட ஒரு இடத்துல திருவனந்தபுரத்துக்கிட்டக்க ரொம்ப உயரமான ரூபத்தில் பிரபா சத்தியகன் சமேதராக ஆண்டவன் எழுந்துள்ளிருக்கார். அதனால் உபரிசந்தானம் அருள்வதில் வல்லவர்னு மனிதாசுரம் கொண்டு போய் பகவானை பாடுறதுனால புத்திரன் தருவதில் சாஸ்தாக்கு நிகர் சாஸ்தா தான். அதன் காரணத்தினால ராமாயணத்துலேயும் புத்திர பிரதா இருந்தது சாஸ்தா தாங்கிறது இங்கே தெரிய வருது. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் பிராஜாபத்திய யாக உருவனுக்கு நமஸ்காரம். ஒரே நாளில் செய்யப்படக்கூடிய பிராஜாபத்தியம்ங்கிறதான யாகத்தினுடைய உருவமாக இருக்கிறவர், அதன் பலனை கொடுக்கிறவர். அதே மாதிரி பிராஜாபத்திய விரத உருவனுக்கு நமஸ்காரம்னு இன்னொரு அர்த்தம். பிராஜாபத்தியம் சௌமியம் ஆக்னேயம் வைஸ்வதேவம்னு 4 விரத நியமத்தோட வேதத்தினுடைய 4 காண்டங்களையும் அத்தியனம் செய்யணும் அப்படிங்கிறது விதிமுறை. அந்த விரதத்தினுடைய உருவாக அதன் பலனாக இருப்பவர், அதை கொடுக்கிறவர் அப்படின்னு இந்த அர்த்தமானது அமைகிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.